அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு மருத்துவத்துறையில் காலியாக உள்ள செவிலியர் உதவியாளர் மற்றும் கண் மருத்துவ உதவியாளர் ஆகிய பணியிடங்களை 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் காலியாக உள்ள செவிலியர் உதவியாளர் கண் மருத்துவ உதவியாளர் ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் காலியாக உள்ள செவிலியர் உதவியாளர் மற்றும் கண் மருத்துவ உதவியாளர் ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் செவிலியர் உதவியாளர் நிலை 2 பணிக்கான விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் விளையாட்டு வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகள் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டின் சார்பாக ஒலிம்பிக் பிற சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் தேசிய மாநில அளவில் பங்கேற்று பதக்கம் பெற்ற விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்தரும் வகையில் அவர்களுக்கு அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% இடஒதுக்கீட்டின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே அரசாணை நிலை எண் 6 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை நாள் 20/2/2019 அடிப்படையில் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% இடஒதுக்கீட்டின் கீழ் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு கீழ்காண விளையாட்டு போட்டிகளில் விண்ணப்பிக்கப்பட்ட ஆண்டிற்கு முந்தைய கடந்த 5 ஆண்டுகளில் புறப்பட்ட விளையாட்டு சாதனைகள் மட்டுமே தகுதியானவையாக கருதப்படும். குழு விளையாட்டுகளில் மாநில அளவில் குறைந்தது 50% போட்டிகளில் பங்கேற்றிருக்க வேண்டும். சர்வதேச போட்டிகள் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் பங்கேற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச விளையாட்டு கூட்டமைப்பால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுதோறும் நடத்தப்படும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை IOC-யால் அங்கீகரிக்கப்பட்ட ISF கீழ் நடத்தப்படும் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டிகள், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது IOC-யால் அங்கீகரிக்கப்பட்ட ISF கீழ் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள், தெற்காசிய கூட்டமைப்பு விளையாட்டுப் போட்டிகள், பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள், ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகள், சர்வதேச பார்வையற்றோர் விளையாட்டு சங்கம் காது கேளாதோருக்கான சர்வதேச விளையாட்டு குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட உலக விளையாட்டுகள் மற்றும் காது கேளாதோர் விளையாட்டுகள் ஆகிய போட்டிகளில் பங்கேற்றவர்கள் மற்றும் பதக்கங்கள் பெற்றவர்கள் இந்த வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கலாம். தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் தேசிய விளையாட்டுப் போட்டிகள், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளால் நடத்தப்படும் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள், மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகள் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்கள் நடத்தும் விளையாட்டுப் போட்டிகள், போட்டிகளின் அனைத்து நிலைகளிலும் சீனியர் அளவிலான போட்டிகள் மட்டுமே தகுதியான போட்டிகளாக கருதப்படும். விளையாட்டு வீரர்கள் தங்கள் விண்ணப்பத்தை தேவையான ஆவணங்களுடன் பின்வரும் தேதிகளில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளமான www.sdat.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அறிவிப்பு வெளியிடப்படும் தேதி 25/5/2026. இணையவழி விண்ணப்பம் தொடங்கும் தேதி 26/5/2026. இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி தேதி 25/6/2026. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே மருத்துவத்துறையில் காலியாக உள்ள செவிலியர் உதவியாளர் பணிக்கு 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவர்கள், அதாவது மேற்குறிப்பிட்டுள்ள தகுதியை உடையவர்கள் இணையதள வழியாக விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக கண் மருத்துவ உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் குறித்த செய்தி குறிப்பு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் கண் மருத்துவ உதவியாளர் 3 பணிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதல். தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் விளையாட்டு வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகள் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டின் சார்பாக ஒலிம்பிக் பிற சர்வதேச அளவிலான போட்டிகளில் தேசிய மாநில அளவில் பங்கேற்று பதக்கம் பெற்ற விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்திடும் வகையில் அவர்களுக்கு அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் 3% இடஒதுக்கீட்டின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் கண் மருத்துவ உதவியாளர் 3 பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. வேலை வாய்ப்பு பெறுவதற்கு கீழ்காணும் விளையாட்டு போட்டிகளில் விண்ணப்பிக்கும் ஆண்டிற்கு முந்தைய கடந்த 5 ஆண்டுகளில் புறப்பட்ட விளையாட்டு சாதனைகள் மட்டுமே தகுதியானவையாக கருதப்படும். குழு விளையாட்டுகளில் மாநில அளவில் குறைந்தது 50% போட்டிகளில் பங்கேற்றிருக்க வேண்டும். இதற்கு தகுதிகளாக கீழ்காணும் சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களாகவோ அல்லது பங்கேற்றவர்களாகவோ இருத்தல் வேண்டும். அந்த வகையில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச விளையாட்டு கூட்டமைப்பால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை
அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுதோறும் நடத்தப்படும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச விளையாட்டு கூட்டமைப்பின் கீழ் நடத்தப்படும் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டிகள், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச விளையாட்டு கூட்டமைப்பின் கீழ் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள், தெற்காசிய கூட்டமைப்பு விளையாட்டுப் போட்டிகள், பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள், ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகள், சர்வதேச பார்வையற்றோர் விளையாட்டு சங்கம் மற்றும் காது கேளாதோருக்கான சர்வதேச விளையாட்டு குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட உலக விளையாட்டுகள் மற்றும் காது கேளாதோர் விளையாட்டுகள், தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளால் நடத்தப்படும் தேசிய சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்கள் நடத்தும் போட்டிகள். மேலும் போட்டிகளின் அனைத்து நிலைகளிலும் சீனியர் அளவிலான போட்டிகள் மட்டுமே தகுதியான போட்டிகளாக கருதப்படும். மேற்கண்ட வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் தமிழ்நாடு மருத்துவ துணை பணியாளர் சேவையில் கண் மருத்துவ உதவியாளர் பணிக்கான 3 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணிக்கு இணையதளம் வழியாக 25/5/2026 முதல் 24/6/2026 வரை விண்ணப்பிக்கலாம். விளையாட்டு வீரர்கள் தங்கள் விண்ணப்பத்தை தேவையான ஆவணங்களுடன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் www.sdat.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் காலியாக உள்ள செவிலியர் உதவியாளர் மற்றும் கண் மருத்துவ உதவியாளர் ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sdat.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்ல இந்த மெனுலயே வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல கொடுத்திருப்பாங்க ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 அண்ட் ஆப்தல்மிக் அசிஸ்டன்ட் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு 2026 அண்டர் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல கொடுத்திருப்பாங்க ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 and ophthalmic assistant under 3% sports quota அந்த மாதிரி இருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். recruitment for the post of nursing assistant grade 2 ophthalmic assistant MRB அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு 2026 under 3% sports quota. இதுல கீழ வரும்போது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஃபார் ophthalmic assistant 24/6/2026. நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் 25/6/2026. 2 போஸ்டுக்கும் தனித்தனியான விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கான டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அதன் பிறகு பதிவு செய்வதற்காக இங்க ரெஜிஸ்டர் நியூ யூசர் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பதிவு செய்ய இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்க முழு பெயர், அப்புறம் விளையாட்டு வகை, பிறந்த தேதி, பாலினம், கைபேசி எண் என்டர் பண்ணிக்கோங்க. கைபேசி எண் என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி ஃபார் மொபைல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டும். அதன் பிறகு மின்னஞ்சல் முகவரி, தந்தையின் பெயர், தாயாரின் பெயர், தந்தையின் தொழில், தாயாரின் தொழில் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா கம்யூனிகேஷன் அட்ரஸ், தொடர்பு முகவரி விவரங்களை கேட்டிருக்காங்க. உங்க முழு முகவரியை இங்க தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா நிரந்தர முகவரி, பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்க பெர்மனன்ட் அட்ரஸை இங்க பூர்த்தி பண்ணி ஆதார் எண் என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யவும். அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 750 KB குள்ளாடி JPEG ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். லாகின் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க கொடுத்திருப்பாங்க லாகின் ஆப்ஷன். இதுல உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த அப்ளிகேஷனை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 அல்லது ஆப்தல்மிக் அசிஸ்டன்ட் ஆகிய 2 பணிகளுக்கும் விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓபன் ஆகும். அதுல உங்க பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், பேரண்டல் டீடைல்ஸ் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணி உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பேஜ்ல எப்ப வேணாலும் வந்து நீங்க லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தகவல் தெரிவிக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் காலியாக உள்ள செவிலியர் உதவியாளர் மற்றும் கண் மருத்துவ உதவியாளர் ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.